about this important topic today, conditionals. Along with that, we'll talk about the tenses also. Okay, here is what it is. If I study I pass. Yes, sir. Same way, if I study tonight, I will pass the exam tomorrow. Okay. What is the meaning, Kanishka? What is the meaning this? If I study, I pass. If I study, I pass. நான் படிச்சா நான் பாஸ் ஆவேன். ஓகே, நான் படிக்கிறேன்னா பாஸ் ஆகிறேன். நான் படிக்கிறேன்னா பாஸ் ஆகிறேன். If I study tonight, I will pass the exam tomorrow. இன்னைக்கு படிச்சா நாளைக்கு நான் பாஸ் நான் இன்னைக்கு நைட்டு படித்தால் நாளைக்கு வந்து நான் பாஸ் ஆயிருவேன். நாளைக்கு வர எக்ஸாம் வந்து நான் பாஸ் ஆயிருவேன் அப்படிங்கிறேன். எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிறேன். இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? Are you able to see the difference? அதாவது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப படிக்கிறான்னு சொல்லு சார். இஃப் ஐ ஸ்டடி, நான் படிச்சால் நான் பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பர்டிகுலர் டேட்டை வந்து இன்னைக்கு சொல்றேன். நான் இஃப் ஐ ஸ்டடி டுநைட், இன்னைக்கு நான் படிச்சேன், இன்னைக்கு நைட் நான் படிச்சேன்னா நான் நாளைக்கு எக்ஸாமுக்கு பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட். இன்னைக்கு நான் படிக்கிறேன்னா நான் எப்பயுமே எப்பெல்லாம் படிக்கிறேனோ அப்ப பாஸ் ஆகிறேன். நான் படிக்கிறேன்னா பாஸ் ஆகிறேன். இன்னைக்கு நைட்டு நான் படிக்கிறேன்னா நாளைக்கு பாஸ் ஆகுவேன். ஃபியூச்சர்ல வருது. இந்த கண்டிஷனுக்கு பேர் ஜீரோ. ஜீரோனா கண்டிஷனே கிடையாது. எப்ப படிச்சாலும் சரி, எப்ப நல்லா படிக்கிறோனோ அப்பெல்லாம் பாஸ் ஆகிறேன். இந்த கண்டிஷன் பேரு ஒண்ணுனா ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல ஒரு கண்டிஷன் மட்டும் போறேன். இன்னைக்கு நைட்டு நான் படிக்கிறேன்னா நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுதான் நான் பாஸ் ஆகிறேன். இது பொதுப்படையா சொல்ல நாளைக்குள்ள எக்ஸாம் பத்தி சொல்றாங்க. ஓகே, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரியல் மாங்க, உண்மையிலேயே நடக்கிற ஒரு விஷயம். ஒன் மோர் திங் சார், கண்டிஷனல் அப்படினா என்னது சார்? கண்டிஷன் போடுறேன். இப்ப வரும் பாருங்க உங்களுக்கு. கண்டிஷன்னா எப்பெல்லாம் ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் நடந்தாக்கா அது கண்டிஷன். இன்னைக்கு நைட் சார் எனக்கு இன்னொரு டவுட் சார். ஃபர்ஸ்ட் இருக்குல்ல சார், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் தி எக்ஸாம்னு வந்தா தப்பா சார்? வராது. ஓகே சார். எப்பெல்லாம் இது வந்து ஜீரோங்கிறது வந்து எப்படின்னா எப்பெல்லாம் நான் படிக்கிறேனோ அப்பெல்லாம் பாஸ் ஆகிறேன். எப்பெல்லாம் இது எப்பெல்லாம் கிடையாது, ஒரு பர்டிகுலர் படிச்சா நாளைக்கு நான் பாஸ் ஆவேன் அந்த மாதிரி. இப்ப பாருங்க, இதுக்கு அப்புறம் தான் முக்கியமா இருக்கு ஒரு அன்ரியல். இந்த கண்டிஷன் பேரு டு. இஃப் ஐ ஸ்டடிட் அப்படின்னு ஒரு, நான் படிச்சேன்னா படிப்பேன் மட்டும்லாம் தெரியாது. நான் படிச்சேன்னா பாஸ் ஆவேன். I could pass. I wouldn't போடுவாங்க. இந்த இடம் தான் நிறைய பேருக்கு இது எப்படி would யூஸ் பண்றாங்க. நான் படிச்சா நான் பாஸ் ஆயிப்பேன். நான் படிச்சா பாஸ் ஆவேன். ஆனா நான் படிக்க போறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் படிச்சா பாஸ் ஆவேன். இது பாஸ்ட் டென்ஸ் இல்ல, இமேஜினரி. புரியுதுங்களா? அன்ரியல். சார் இமேஜினரியில வந்து யூஸ்டு டு இப்ப யூஸ் பண்ண கூடாதா சார்? இஃப் ஐ ஸ்டடிட் ஐ யூஸ்டு டு பாஸ் தப்பா சார்? முடியாது. ஐ யூஸ்ட் டு பாஸ்னா பாஸ்ட்ல உண்மையிலேயே நடந்த விஷயம். இது ஓகே சார். ஃபியூச்சர்ல இமேஜினரி. சோ உள்ளுக்கு ரெண்டு இமேஜினரி. ஓகே சார்.
வுட்டுக்கு ரெண்டு மீனிங் நம்ம பேசணும். ஒண்ணு வந்து பாஸ்ட்ல ரிப்பீட் ஆகுறது. பாஸ்ட்ல ரிப்பீட் ஆனா யூஸ் டு. used to, yes sir. இது வந்து இன்னொரு மீனிங் வுட்டுக்கு வந்து இமேஜினரி ஆஃப் வில். Imaginary of will, okay sir. இமேஜினரி ஆஃப் வில். அதோட அந்த வில்லுல இருந்து போறது அவ்வளவுதான். சோ அந்த ரெண்டாவது பார்ட் தான் இங்க யூஸ் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம், இது சாதாரணது கிடையாது, அன்ரியல், இமேஜினரி. இப்ப பாருங்க, Yes இதை sir, எடுக்கிறேன். imaginary. இஃப் ஐ வேர், நல்லா பாருங்க, இஃப் ஐ வேர், ஐக்கு அப்புறம் எப்படி வேர் வருது? இமேஜினரியா இருந்தா வரும். If I நான் were இல்லைன்னா எப்படி வரும்? நார்மல்னா Yes sir, எப்பயுமே இது இல்லைன்னா வராது actually. எப்பயுமே வாஸ்தா வரும். ஆனா Yes sir. இமேஜினரி படி இஃப் ஐ வேர் ஐ வுட் டூ இட். நோட் பண்ணிக்கங்க, இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லுங்க. இதான் கண்டிஷனல் டூ. இது வேற நானா இருந்தேனா நான் அதை இன்னொரு செய்வேன். நானா இருந்தேனா நான் if நீயா I were you. நான் நீ உன் இடத்துல யாரு? இருந்திருந்தா நான் அதை செஞ்சிருப்பேன். அந்த மாதிரி தான். இன்னொரு வாட்டி கனிஷ்கா. நான் உன் நான் இடத்துல நீயா இருந்தா நான் நீயா இருந்தா நான் அதை செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டா சார்? வெரி குட். இப்ப பாருங்க, அது கனிஷ்கா சொன்னது கரெக்ட் தான். நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா அதை செஞ்சிருப்பேன். அதே தான் இது. இப்ப பாருங்க, இதான் கண்டிஷனல் டூ. பட் செகண்டா இருக்கிறது unreal தானே கனிஷ்கா, சார்? எனக்கு ரெண்டுத்துக்கு மீனிங் சொல்லுங்க. இதோட மீனிங் என்ன? If I were you, I would do it. நான் உன் இடத்துல இருந்தா அதை பண்ணிருப்பேன். இந்த இடம் பண்ணிருப்பேன் இல்ல பண்ணுவேன், பண்ணிருப்பேன் இல்ல பண்ணுவேன். ரெண்டாவது இது, நான் உன் இடத்துல இருந்தா நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். சோ இந்த ரெண்டு பாசிபிள் தான். இந்த இடத்துல நீங்க வில்ல எல்லாம் போடவே முடியாது. ஏன்னா ஆனா ரெண்டுமே unreal தானே சார்? ரெண்டுமே அன்ரியல், ரெண்டுமே இமேஜினரி. ஓகே. இதுல என்ன பாயிண்ட், Imaginary. இந்த இங்கிலீஷ்ல இப்படி ஒருத்தவங்க வெள்ளைக்காரன் வந்து நம்மள்ட்ட இப்படி பேசலான்னா அவன் கிளீனா யோசிச்சு இஃப் ஐ வேர் யூ அப்படின்னா நான் உன் இடத்துல இருந்தானா அதை செய்வேன்பா, இதை செய்ய மாட்டேன்பா. இந்த இடம் Okay, sir. ரொம்ப தெளிவானது. என்னன்னா நான் நீ ஆக முடியாது, நீ நானா ஆக முடியாது. அன்ரியல், புரியுதுங்களா? அன்ரியல். Yes sir. இதெல்லாம் அசியூம் பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான். அதனாலதான் இந்த இடத்துல உட்டு போடணும், பார்டர் போடணும். இது போட்டக்கூடாது, வில்லு போட்டக்கூடாது, மீனிங் வேற. அதே மாதிரி லைக் அசெப்ஷன் ஸ்டெடிலாம் சொல்லக்கூடாது, அந்த இடத்துல ஸ்டெடின்னு தான் சொல்லணும். இமேஜினரி. நான் படிச்சாக்கா. இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு நைட்டு படிக்கிறேன்னா நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்றேன், பாஸ் பண்ணுவேன். நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன். நான் படிக்கிறேன்னா பாஸ் ஆகிறேன். எப்பயுமே படிக்கிறேன்னா பாஸ் பண்றேன். எப்ப படிச்சாலும் பாஸ் பண்றேன். இப்ப பாருங்க, whenever I study. இப்ப பாருங்க, whenever I study, அப்பெல்லாம் நான் படிக்கிறேனோ எப்பெல்லாம் நான் படிக்கிறேனோ அப்பெல்லாம் பாஸ் ஆகிறேன். அப்பெல்லாம் பாஸ் ஆகும். பாஸ்ட்லயும் ஆயிருக்கேன், பிரசன்ட்லயும் ஆயிருக்கேன், ஃபியூச்சர்லயும் ஆகும். சோ இப்ப இது என்ன கண்டிஷன்? கண்டிஷனே கிடையாது. ஜீரோ கண்டிஷன். கண்டிஷன் கிடையாது. ஏன்னா எப்பெல்லாம் பாஸ் ஆகணும் அப்ப. ஆனா இன்னைக்கு நைட்டு படிக்கணுங்கிற நிர்பந்தம் அங்க இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்பதான் நாளைக்கு உள்ள எக்ஸாம்ல நாளைக்கு நான் எக்ஸாம்க்கு பாஸ் ஆவேன். அந்த மாதிரி. எஸ். சோ ஜீரோன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் தெளிவா, ஒண்ணுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். கண்டிஷன் ஒண்ணுக்கு இஃப் கிளாஸ், இந்த பேர் கிளாஸ்மாங்க. இந்த இஃப் பார்ட், இஃப் கிளாஸ்ல சென்டென்ஸ், இந்த இஃப் கிளாஸ்ல என்ன வரணும்? இத மெயின் கிளாஸ்மாங்க. இது வந்து இஃப் போட்டுக்கலாமா? இது இஃப் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். ஓ, மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் அந்த மாதிரியா சார்? அது சபார்டினேட் தான். நீங்க அது ரொம்ப டெக்னிக்கலா போக வேணாம். பட் ஆக்சுவல் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஓகே. நம்பர் 3 தான் உண்மையிலேயே வந்து லைஃப்ல நிறைய பேருக்கு நடந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா நடக்காம போயிடுச்சு. ரியாலிட்டியா சார்? இது அன்ரியல், அது டோட்டலா இமேஜினரி. இது ரெண்டும் ஆனா வேற மாதிரி நடந்துருச்சு. எப்படி பாருங்க, இஃப் ஐ had studied,
நான் நான் படிச்சிருந்தா படிச்சிருந்தா நான் படிச்சிருந்தா நான் படிச்சிருந்தா நான் படிச்சிருந்தா நான் படிச்சிருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேனே. நான் பாஸ் ஆகியிருப்பேன். ஆஹ் இங்க பாருங்க அன்றியல் உண்டு வருது பாருங்க, வில்லு இல்ல உண்டு வருது பாருங்க. would ஒரு have I இப்ப had இப்ப studied இது என்னாச்சுங்க, படிச்சிருந்தா. இது எல்லாத்துக்கும் இல்லாத had ஒரு விஷயம் studied, இதுல I இருக்கு. would have passed. 0 1 2ல இல்லாத ஒரு விஷயம் 3ல இருக்கு. என்னங்க என்ன சார் பெரிய புரியல? வித்தியாசம் இருக்கு. இந்த 0 1 2ல இல்லாத ஒரு விஷயம் இதுல 3ல இருக்கு. ரொம்ப சார் had, would have சார் அதான் சார் அந்த ஹெல்பிங் வெர்ப் இருக்கு சார், ஹெல்பிங் வெர்ப் இருக்கு எல்லாமே சார். பாஸ்ட்ல இருக்கு சார். அந்த இங்க நம்ம எல்லாமே வார்த்தையெல்லாம் சொல்ல, கான்செப்ட் வைஸ் சொல்றேன். பாஸ்ட்ல இருக்கு சார். இங்க இல்ல எல்லாமே அது இல்ல, இந்த 3 இல்லாத ஒரு விஷயம் ஒரு முக்கியமான கான்செப்ட் இதுல ஆ இருக்கு. சாரி, அதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிறத வந்து அதாவது ஒரு இமேஜின் பண்றேன், நான் இப்படி இருந்தேன்னா ஃபுல்லா முடிஞ்சு அப்படி போனது ஆயிருப்பேன் சார். அப்படின்னு. இது வந்து ஒரு கற்பனை சார், ஆக்சுவலி இது ஒரு இமேஜினேஷன் மாதிரி. இது இல்ல இமேஜினேஷன்ல விட இன்னொன்னு நடந்திருக்கு. சார் இது ஃபுல்லா பாஸ்ட் நடந்து முடிஞ்சதா நடந்து முடிஞ்சது. அதுல என்ன நடந்திருக்கு, இதுல மட்டும் என்ன ஆயிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டேனா, ஃபெயில் ஆயிட்டேனா, ஆமா சார். நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதா அவங்க சொல்றாங்க. நான் படிச்சிருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேன் அந்த மாதிரி. ஆனா இது அப்படி இல்லை, நான் படிச்சா பாஸ் ஆவேன், பாஸ் ஆவேன். நாட் ஸ்டடி. பாஸ் ஆவேன், நான் எப்பெல்லாம் படிக்கிறேனோ பாஸ் ஆவேன். இந்த இடத்துல என்னாச்சுங்க, ஃபெயில் ஆயிட்டேன். முடிஞ்சு போனதை பத்தி அவங்க பேசுறாங்க. ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆயிட்டா சோ படிச்சிருந்தா இந்த பாஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ரிக்ரெட் நல்லா சம்திங். படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன், படிக்கவே இல்லை, ஃபெயில் ஆயிட்டேன். ரிக்ரெட். அதனாலதான் இமேஜினரி. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரிக்ரெட்ஸ். இது மாதிரி நடந்திருக்கலாமோ, அது மாதிரி நடந்திருக்கலாமோ, இது மாதிரி நடந்திருக்கலாமோ. சோ கண்டிஷனல் 3 வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். எஸ் சார். 2 கிளாஸ் எடுப்போம் இதுல கண்டிஷனல்ல. இன்னைக்கு ஒரு கிளாஸ், அடுத்த கிளாஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்றப்பதான் இருக்கும். இப்ப பாருங்க, 0 பொறுத்தவரையிலும் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா நீங்க இப்ப தனியா எப்படி சொல்லும்போது வரும் ஈஸியா புரியுது சார். அது ஒரு அசைன்மெண்டா அது பேராகிராஃப் வைஸ் கொடுக்கும்போது தான் சார் கஷ்டமா இருக்கு. கொண்டு வந்துடும். ஓகே, இப்படி இருக்கு இல்லையா, 0ல ஈஃப் கிளாஸ் போட்டுருங்க. மெயின் கிளாஸ் என்னவா இருக்கும், ஈஃப் கிளாஸ் வந்து 1 இல்ல 13. மெயின் கிளாஸ் 1 இல்லைன்னா 13. ரைட்? ஓகே, சிம்பிள் பிரசன்ட் ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் பிரசன்ட் பாசிவ் வாய்ஸ். முடிஞ்சதா, நமக்கு தெரிஞ்சதா ரெண்டுமே. இஃப் ஐ ஸ்டடி ஐ பாஸ், இஃப் ஐ ஸ்டடி ஐ பாஸ் வந்துருச்சா, இஃப் ஐ ஸ்டடி ஐ பாஸ். நம்பர் 1 ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ வித் நம்பர் 1. புரியுதா இது? இஃப் ஐ ஸ்டடி ஐ பாஸ், இஃப் ஐ Yes, sir. ஸ்டடி ஐ வில் பாஸ். என்ன நம்பர்? இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ். என்ன நம்பர் சார்? இதெல்லாம் தரவா இருந்தாலும் இது கரைச்சு குடிச்சிருக்கணும். டென்சஸ் 0 இல்ல, ஐ வில் பாஸ். அவங்க ஹரிணி பிரியா கிளாஸ்க்கு வரல, அவங்க தப்பா சார் சொன்னாங்க. 4 சார் 4 சார் 4 சார். இப்போ ஐ will வில் பாஸ் 4 வரும். சார் சிம்பிள் ஃபியூச்சர் தான் சார். சிம்பிள் ஃபியூச்சர் எப்படி 4 வரும், சார் 3. எப்படி 3 வரும்? ஓகே, சோ எஸ் சார். இப்ப ஐ பாஸ்க்கு 12 எழுதிடலாமா? இப்பதான் நீங்க இதுல தரவாகணும். ஐ பாஸ்க்கு 12 போட்டுடலாமா? ஓ சாரி சார், 9 சார், 9 சார். ஓகே, கரைச்சு குடிச்சணும் டென்ஸ். நீங்க டென்ஸ் கரைச்சு குடிச்சாதான் நீங்க நான் நேட்டிவ் ஸ்பீக்கரா ஷைன் பண்ண முடியும். எஸ் சார். ஓகே, இங்க வந்து ஐ பாஸ். இரண்டாவது நம்பர் 2 அப்படியே சொல்லிட்டே வரலாம். 12 சொல்லி பாஸ்டு. இல்லையே, நம்பர் 2 எங்க மிஸ் பண்ணோத. சோ வில் பாஸ் போட்டாரு. சார் நம்பர் 7. நம்பர் 2 என்னங்க இது? ஐ பாஸ். பாசிங். ஓ சாரி, பாசிங். 10 செகண்ட்ல சொல்ற அளவுக்கு நீங்க திருப்பி திருப்பி Yes, தரவாங்க. sir. Have passed. நம்ம இதே இது பண்ண Have been passed. have been passed கிடையாது. Passed. Oh, have been. எங்க போயிடும்? have been writing passing. have been passed 15க்கு போயிடும். Have been passing. Yes, sir. Passing. Yes, sir. நம்பர் 5 Past. Passed, sir. Passed. Was passing. Was passing. Had passed. Had Number 7. passed. Had passed. been passed. 8th had been passing. Had been passing. 10th will be passing.
will be passing. 11th will have passed. Will have been, Will have passed. will have passed. 12th will have been Have passed. passed. Will Passing. have been passed. என்னது பாஸ் திருப்பி சொல்ற ராமன் Sir, will have been passed, sir. 12. இன்னொன்னு 12 will have Will have been passing. passed. Will have been passing. அது 20 மாறிடும் Will have been passing. நீங்க sir. 20 மாறிடும் நீங்க ஆமா, பாசிங் Sorry, sir. நீங்க பாஸ்ன்னு போட்டீங்கன்னா 20 மாறிடுச்சு பாத்தீங்களா அது Yes, sir. அர்த்தம் அப்படியே மாறிடும் ஆப்போசிட் ஆயிடும் Sorry, sir. Okay, sir. Yeah. 13th Will have been is passing. passed. so I passed the